வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் என்னும் சத்தியவசன நிகழ்ச்சி கூடாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்திலும் நாம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். பிரியமான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே எந்த ஒரு விடயமும் சிறியதிலிருந்து பெரிய காரியங்களை உருவாக்குகின்றதாக இருக்கின்றது. உதாரணமாக, ஒரு சிறிய மரம், அதாவது ஒரு செடியை நாங்கள் நாட்டுகின்ற பொழுது ஒரு சிறு விதையாக விழுந்து அது நாளடைவிலே வளர்ந்து ஒரு பெரிய மரமாக, நிழல் கொடுக்கின்ற மரமாக, அநேகர் வந்து அங்கே தஞ்சம் புகுகின்ற ஒரு மரமாக வளர முடியும். அதே போல் ஒரு பெரிய பில்டிங், அதாவது ஒரு கட்டிடத்தை கட்டுகின்ற பொழுதும் சிறிதாகத்தான் ஆரம்பிப்பார்கள், அது பெரிய காரியத்தை அங்கே உடையதாக மாற்றமடையும். அதுபோல் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறிய காரியம் பெரிய விடயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆம் பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையாகலாம், தீமையாகலாம். நன்மை என்றாலும் ஒரு சிறிதாக ஆரம்பித்து பெரிய காரியத்தை அது சென்றடையும். அதே போல் சிறிய தவறுகள் பாவங்களாக பெரிய காரியத்தை விளைவிக்கின்ற ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது. ஒரு சகோதரன் இப்படியாக சொல்லியிருந்தார், அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஒரு சிறு வயதிலே ஒரு சிறு பையன் ஒரு தவறை செய்தால் அது சின்ன தவறு தானே என்று சொல்லிவிடுவோம். ஆனால் அந்த பையன் எப்படி நாளடைவிலே வளருகின்ற பொழுது, அந்த சிறிய தவறை தன் வாழ்க்கையிலே திருத்தி கொள்ளாத பொழுது அந்த தவறு அவனுக்குள்ளே வளர்ந்து 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 ஒரு நாள் பாவமாக, ஒரு அடிமைத்தனமாக, ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறதை நாம் காண முடிகிறது. ஆகவே நாம் சிறிய தவறுகளை நாம் சிறிதென்று விட்டு விடாமல் அது பெரிய விளைவுகளை ஏற்படுவதற்கு முன்பதாக நாம் அந்த தவறுகளை சரி செய்ய வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பாகின்றது. ஆம் பிரியமானவர்களே, வேதாகமத்திலே முதலாவது மனுஷியும் உங்களுக்கு தெரியும், ஆதாம் ஏவாள். அவர்களுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒன்று காயின், இன்னும் ஒன்று ஆபேல். அங்கே காயின் உடைய வாழ்க்கையிலே தவறுகள் செய்கின்றவனாக காணப்பட்டான். அதனாலே தான் அங்கே 2 பேரும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருகிற பொழுது கர்த்தர் அவர் சொல்லுகிறார் காயினை பார்த்து, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? வேதாகமத்திலே ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகின்றது, கவனியுங்கள். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல்படியில் படுத்திருக்கும். அப்போ பிரியமானவர்களே, இந்த காயினுடைய வாழ்க்கையில் தவறுகள் அங்கே காணப்பட்டது. தவறுகள் நிமித்தம்தான் கடவுள் சொல்லுகின்றார், நீ ஏன் இந்த தவறுகளோடு வாழுகின்றாய்? அது உன்னுடைய வாழ்க்கையிலே தீமையை பிறப்பிக்கும் என்று கடவுள் உணர்த்துகின்றார். பாருங்க, முதலாவது தவறுகளை கடவுள் உணர்த்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர், நாங்கள் ஆராதிக்கின்ற கடவுள் தவறுகளை கண்ட உடனே அவர் தண்டிக்கின்ற ஒரு கடவுள் கிடையாது. நாம் சாதாரணமாக பெற்றோர்களாக இருக்கின்ற நாங்கள் கூட எங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது நாம் முதலாவது சொல்லுவோம், மகன் இதை செய்ய வேண்டாம், தம்பி இதை செய்ய வேண்டாம். அதை தொடர்ந்து அவர்கள் செய்கின்ற பொழுதுதான் நாம் அவர்களை தண்டிப்போம். அதே போல் இந்த இடத்திலும் இந்த காயினுடைய வாழ்க்கையிலே தவறுகள் ஏற்பட்ட பொழுது தேவன் கர்த்தர் அதை உணர்த்தினார். ஏனென்றால் கடவுள் நன்றாக அறிந்திருந்தார், சிறிய தவறுகள் தான் ஒரு நாள் பெரிய பாவங்களை பிறப்பிக்கும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளை நாங்களே உணர்ந்து கொள்ளலாம், எங்களுக்குள்ளே சிறிய சிறிய தவறுகள் இருக்க வேண்டு, பரவாயில்லை சிறியது தானே என்று விட்டு நாங்கள் போக முடியாது. ஏனென்றால் அது ஒரு நாள் வளர்ந்து அந்த இடத்தையே அது நாசம் பண்ணிவிடும். நான் சில நேரம் வாகனங்களிலே போகின்ற பொழுது சில பாலடைந்த வீடுகளை நான் கவனித்திருக்கிறேன். அந்த பாலடைந்த வீடுகளிலே சிவர்களிலே பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்திருக்கும். அந்த வீட்டை முழுவதுமாக அது மூடி அந்த வீட்டையே அழித்து விட்டு இருக்கின்றது. நான் கவனித்த அது ஒரே நாளிலே வளர்ந்தது அல்ல, ஒவ்வொரு நாளும் அது வேர் விட்டு முழுவதுமாக அந்த வீடு அழிந்து போய்விட்டது. அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, ஒரு சிறிய தவறு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு குடும்பமாக இருக்கலாம். அந்த சிறிய தவறுக்கு நாங்கள் இடம் கொடுத்து அது பரவாயில்லைன்னு நாங்கள் விடுகின்ற பொழுது அது ஒரு நாள் பெரிய பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பிக்கின்றதாக இருக்கின்றது. வேதாகமத்திலே நாங்கள் இந்த காயினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றது போல, காயின் தன்னுடைய சிறிய தவறை சரி செய்ய முடியாதவனாய்
அடுத்து அடுத்து அவன் பெரிய தவறுகளை செய்கின்ற ஒரு மனுஷனாக நாங்கள் காண்கின்றோம். உதாரணத்துக்கு அந்த இடத்துல கடவுள் சொன்னார், ஏன் உன்னுடைய முகம் வேறுபட்டிருக்கிறது, ஏன் நீ எரிச்சல் அடைகின்றாய் என்று சொன்ன பொழுது அவன் தன்னுடைய தவறை சரி செய்ய விரும்பவில்லை. அதன் நிமித்தம் அவன் என்ன செய்தான்? தன் சகோதரனையே கொலை செய்து விட்டான். கொலை செய்து அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் பெரிய பாவத்தை செய்து சாபத்தை தானே தனக்கு மேலாக வாங்கி கொண்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் காண முடிகின்றது. அதுபோல பிரியமானவர்களே, வேதாகமத்திலே சவுல் என்று ஒரு ராஜா இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சவுலும் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் அநேகம் செய்து கொண்டு வந்தான். ஆனால் ஒரு இடத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாக, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாக மாறினான். அப்பொழுது சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசி உடனடியாக ஒரு சிறிய தவறு, முதலாவது தவறு ஏற்படுகிற பொழுதே நம்முடைய கடவுள் அவ்வளவு அன்பானவர் பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர் ஒரு குழந்தையை, ஒரு பிள்ளையை பார்த்து கொண்டு இருக்கிறது போல எங்கள் மேல் அவர் கண் வைத்திருக்கிறார். காரணம், அவர் எங்கள் மேல் அவ்வளவு அன்பாக இருக்கிறார். நாங்கள் சிறிய தவறு செய்கின்ற பொழுது அது எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற மனிதனுக்கு விட்டாலும், எங்களுடைய சகோதரனுக்கு, சகோதரிக்கு இல்லாவிட்டால், எங்களுடைய கணவன், மனைவி யாருக்கும் தெரியாவிட்டாலும் கடவுள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுள் உடனடியாக அதை உணர்த்துவார். திருச்சபையிலாக இருக்கலாம், வேதாகமத்தை வாசிக்கிற பொழுதாக இருக்கலாம், உடனடியாக அதை உணர்த்துவார். அப்படியாக பழைய ஏற்பாட்டிலே சாமுவேல் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அங்கே சவுலுக்கு உணர்த்துகிறார். சவுல், ஏன் இந்த தவறை செய்தாய் என்று. பாருங்க பிரியமானவர்களே, இந்த இடத்துல இந்த சவுல் ராஜா மனம் திரும்பவில்லை. தன்னுடைய தவறை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் என்ன யோசிக்கிறான்? எப்படியாவது இப்போ நடக்க வேண்டிய வேலையை செஞ்சு விட்டா போதும். அப்போ சாமுவேல் சொல்கிறாரு, நீங்கள் வந்த வேலை, இந்த பழியை செலுத்துங்க, இதை முடிச்சிடுங்கன்னு சொல்லி அந்த நேரம் மாத்திரம் ஒரு தவறை ஏற்றுக்கொண்டவனாக, இல்லாவிட்டால் ஒரு மனம் திரும்பினவனாக காணப்படவில்லை. ஆனால் அந்த வேலையை மாத்திரம் முடித்தவனாக காணப்பட்டான். ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கலாம், படிப்படியாக பெரிய பெரிய பாவங்களை செய்வதற்கு அவன் அங்கே எத்தனிக்கப்பட்டான். ஆசாரியர்கள் கூட்டத்தை அவன் கொலை செய்தான். தாவீதை கொல்லுவதற்கு வகை தேடினான். இன்னும் பல பாவங்களை அவன் தன் வாழ்க்கையிலே செய்து கொண்டு வந்தான். இதனாலே கடவுள் கூட அவனை ஒதுக்கிவிட்டார். பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலே இப்படியாக நாங்கள் காண்கின்றோம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீதும் இப்படி ஒரு தவறை செய்தான். உங்களுக்கு தெரியும், பட்செபால் என்கின்ற ஒரு பெண்ணோடு கூட ஒரு தவறான உறவை ஏற்படுத்தி அங்கே அவருடைய கணவரை கூட கொலை செய்தான். ஆனால் கடவுள் அந்த மனிதனை உணர்த்தின பொழுது உடனடியாக பாருங்கள், நாத்தான்வேல் வந்து தாவீதே நீ இப்படியான ஒரு தவறை செய்தாய் என்று உணர்த்தின பொழுது உடனடியாக தன் தவறை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை அதை சரி செய்ய முயற்சி செய்தான். அதனாலே தான் தாவீது சந்ததியும் ஆண்டு காலமாக இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சந்ததி ஒரு ராஜாவை கொண்ட சந்ததியாக மாறியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இறைவன், நம்முடைய கடவுள் நம்முடைய மனம் திரும்புதலை எதிர்பார்க்கின்றார். இந்த பூமியிலே தவறு செய்யாத மனிதன் யாரும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட பல தவறுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறோம். ஆனால் கடவுள் எல்லாருக்கும் உணர்த்துகிறார். எனக்கும் உணர்த்தினார், அதுபோல உங்களுக்கும் உங்களுடைய தவறுகளை ஆண்டவர் உணர்த்தி கொண்டு இருக்கின்றார். காரணம், அவர் எங்கள் மேல் அளவு கடந்த ஒரு அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார். ஏன் அவர் உணர்த்துகின்றார்? நாம் தவறுகளை நாம் தொடர்ந்து செய்கின்ற பொழுது ஒரு நாள் அந்த தவறு பெரிதாக மாறி இன்னும் பல பாவங்களை செய்வதற்கு எங்களை கொண்டு போய்விடும். பிறகு என்ன நடக்கும்? பாவத்தின் சம்பளம் மரணம். பிறகு நாங்கள் கடவுளை விட்டு நித்திய காலமாக அவரை விட்டு விலகி மரணத்துக்குள்ளாக சென்று விடுவோம். ஆகவே தான் நம்முடைய கடவுள், நம்முடைய ஆண்டவர் நமக்கு இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த நொடி பொழுதிலும் பிரியமான தேவ ஜனமே, சகோதர சகோதரியே, அன்பான தாய் தகப்பன்மாரே, உங்களுக்கு உடைய சிறிய சிறிய தவறுகளை தேவன் உணர்த்துகிறார். நாங்கள் அதை உதாசீனப்படுத்தாமல் உணர்ந்து நாம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிற பொழுது ஒரு புதிய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கண்டுகொள்ள முடியும்.